ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் தபார பேக்கர்ஸ் சேனல். நம்ம திருப்பூருக்கு ஒரு வேலையாக வந்திருந்தோம். சரி, அப்படியே பக்கத்தில் மூணார் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு திடீர் பிளான். அப்போ நம்ம திருப்பூர் டு தேனி, தேனி டு இந்த ரூட்டில் தான் போகணும். சரின்னு கூகுள் மாதாஜிக்கிட்ட சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு போடும்போது சஜஷனில் நடுவில் அமராவதி டேம்னு காட்டிச்சு. சரி, அப்படியே அது ஒரு விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். கூகுள் மேப் பார்த்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டோம். இப்போ நம்ம ரைட் கட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி தான். உங்கள் ஹைவேஸில் போகிற மாதிரி இருக்காது. என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா ஃபுல்லாக சிட்டி தான். இப்போ முன்னாடி கார் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காரு நம்மளை. முன்னாடி இன்னொரு பெரிய வண்டி இருக்குது, அதையும் ஓவர்டேக் பண்ணான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஓவர்டேக் பண்ணாருன்னா நாமும் அப்படியே ஓவர்டேக் பண்ணி போகலாம். நடுவில் இந்த டூ வீலர்ஸ்லாம் கொஞ்சம் நடுவில் வராங்க. நீங்கள் பார்த்து பொறுமையாக போய்க்கோங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான சர்ச்சு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது இவர் கரெக்டாக ஓவர்டேக் பண்ணி போயிட்டாருப்பா. பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே உங்களுக்கு தெரியும் அந்த சர்ச்சு. நல்லா இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா கட்டியிருக்காங்க. நாமளும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டோம். கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா சிட்டியெல்லாம் தாண்டி நீங்கள் அவுட்ரு வந்துடுவீங்க. அவுட்ருனா நல்லா வில்லேஜ் சைடு ஏரியாவுக்கு வந்துடுவீங்க. சிங்கிள் ரோடு தான். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும் நிறையா மரம் செடி கொடி எல்லாமே இருக்கும். நல்லா கூலிங்காகவும் அமைதியாக இருக்கும். நல்லா ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அப்படியே அந்த மரத்து சைடு நல்லா நிழல் பார்த்து ஃபுல்லாக நிழலாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து அப்படியே ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா போதும், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் தூங்கிடுவீங்க. அப்படி ஒரு கிளைமேட்டு அண்ட் ஜில்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா ஒரு அந்த மரம் அந்த வாசனைலாம் வரும்ல, மண் வாசம் நல்லா இருக்குது. இந்த ஊர்ப்புறங்களையும் சரி கிராமப்புறங்களையும் சரி இங்கே நிறையா கொஞ்சம் கொஞ்சம் வீடெல்லாம் நடுவில் இருக்குது. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீ கேப் விட்டு நிறைய இடம் இருக்குது. நிறைய மரம் எல்லாமே இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மூணார் மலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா கேமராவில் தெரியுதான்னு தெரியல, வந்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி பேஸ்டு ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது. ஸ்கூல் தான், ஆனால் மிலிட்ரி பேஸ்டு ஸ்கூல் மாதிரி இருக்குது. இந்த டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டேங்கர்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே போகல, அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டேமுக்கு வந்துட்டோம். டேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. அது இல்லாமல் ப்ளஸ் வண்டிக்கு 20 ரூபா வாங்குவாங்க. எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே வர மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் இந்த மீனவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, மீனவ தொழிலாளர்கள் உட்காந்துருக்காங்க. கிராஸ் பண்ணி வந்தால் முன்னாடி கேட்டு. என்னடா கேட்டு சாத்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி பார்த்தா பூட்டு போட்டிருக்குதுங்க. இறங்கி போய் பார்த்தா பூட்டு போட்டிருக்குது. என்னடா க்ளோஸ் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் இறங்கி கொஞ்சம் லெஃப்ட் சைடில் நடந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் ஏறி போய்க்கலாம். இங்கே அவ்வளோ பராமரிப்புலாம் இல்லை. மரம் செடிகள்லாம் அவ்வளோ பராமரிப்பு இல்லை. இங்கே மரம்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இலையெல்லாம் கம்மியாக உதிர்ந்து இருக்கும். அவ்வளோ வாட்டர் இது பண்ணுறது இல்லை. கொஞ்சம் கைவிடப்பட்ட இடம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருக்குது. வந்தீங்கன்னா சிட் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம அந்த சைடு பிரிட்ஜுக்கு போகலாம், இது பாலத்துக்கு போகலான்னு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக நடுவில் இரும்பு பாலம் மாதிரி ஒன்று போட்டுருங்க சின்னதாக. அது கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஸ்டெப்ஸ்லேருந்து மேலே போனீங்கன்னா டேமு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரில. அந்த சைடு வியூ பார்த்தா தான் தெரியும். ரைட் சைடில் மலை எல்லாம் இருக்குது. பேக் சைடில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூ இருக்கும். ஸ்டெப்ஸில் ஏற முடியல. ஸோ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இந்த சர்க்கிள் மாதிரி வரும்ல, அதில் சொயின்னு ஏறி வந்துட்டோம். ஸ்டெப்ஸில் ஏறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை தான். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு நாலா பக்கமும் மலை தான் இருக்கும். நல்ல வியூ, டாப் வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம், பார்த்தீங்கன்னாலே தெரியும் மலைகள் எல்லாம் இருக்கும். இந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா வாட்டர் நல்ல கிளியராக இருக்குங்க. வாட்டர் கலங்கள் அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, செம்ம கிளியராக இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னாடி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணார் மலை ஹில்ஸ். இது வழியாக தான் நம்ம போக போகிறோம். போகும்போது உங்களுக்கு அடுத்த vlogல போகும்போது நான் உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள் ஃபுல்லாக மலை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குரோக்கோடைல் பார்க்க வந்திருக்கோம். முதலை பூங்காவுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ரைட் சைடில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, முதலை பற்றின விவரங்கள். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பேர் போட்டு இந்த ரிசர்வ் பண்ண இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, டைகர் ரிசர்வ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த முதலை பார்க்கு உள்ளார போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வரலாம். இங்கேயும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது.
பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ஒரு பெரிய முதலை ஒன்று இருக்கும். இது கொஞ்சம் சைஸ் தான். இன்னும் நம்ம இதோட பிக் சைஸ்லாம் இன்னும் இருக்கு. தண்ணிங்கள பார்த்தீங்கன்னா ஒண்ணு தெரியும். தண்ணியில தெரியுதுங்களா? உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அது பாருங்க நீந்துது பாருங்க. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கே ஸ்டார்ட்டிங்ல தெரியல. பாத்தோனே என்னடா தண்ணியில மிதக்குது, பபுள்ஸ்லாம் வருதுன்னு பார்த்தா முதல. அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீந்திட்டு வெளிய வந்து ரிலாக்ஸ் பண்ணும். வாய பேன்னு தொறந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணும். ஆக்ஸிஜன் வாங்கும்ல, அந்த மாரி. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். அது அப்படியே ஒரு மாரி கொடூரமா இருக்கு. அதோட கண்ணு எது, பல்லு எது, மூக்கு எங்க இருக்கு, எதுவுமே தெரியாது. ஏதோ பெரிய ஒரு முதல படுத்துட்டு இருக்கு. அவ்வளோ மட்டும் தான் தெரியும். நீங்க அதோட வடிவமைப்பெல்லாம் பார்த்து இது பண்ண முடியாது. வெளியவும் பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்க அந்த மண்ல படுத்துட்டு இருக்கும். தண்ணிலயும் இருக்கும். இங்க பாருங்க. இந்த வாய ஏன் இப்படி தொறந்துட்டு இருக்குன்னா, அது சாப்பிட்டு இப்ப நாம நார்மலா பிரஷ் பண்ணிடுவோம். ஆனா அது பிரஷ் பண்ணாது. அது சாப்பிட்டு வாய் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும்போது, அதோட உள்ளார இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் காய்ஞ்சிரும். அந்த டைம்ல அது தண்ணிக்குள்ள போச்சுன்னா, அந்த காய்ஞ்சதெல்லாம் வெளிய வந்துரும். அதனால தான் அது அந்த மாரி மவுத் ஓப்பன் பண்ணிட்டு சிட் பண்ணிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நார்மல் சைஸ் தான். இதுல பார்த்தா மீடியம் சைஸ்ன்னு சொல்லலாம். பிக் சைஸும் சொல்ல முடியாது. சின்ன சைஸும் சொல்ல முடியாது. 2த்துக்கும் நடுவுல ஒரு மீடியம் சைஸ் தான். இதுல மேலு, ஃபீமேலு எல்லாமே இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணு தனியா ஒண்ணு படுத்துட்டு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இது இன்னும் பிக் சைஸ். இத விட பிக் சைஸ். ஸோ நம்ம அடுத்த விளாக்ல 3வது விளாக்ல உங்கள பார்க்குறேன் கைஸ். டாடா பை பை.